இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வச்ச ஸ்லீவு, ஆரி ஸ்லீவ் எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லைனிங்கு கரைப்பகுதியா இருந்தா அப்படியே வச்சுக்கலாம். இது கரைப்பகுதி இல்லாதனால ஒரு முடி முடிச்சுக்கிறேன். ஒன் சைட் போட்டுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதோட சென்டர்ல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதோட சென்டரையும் கட் பண்ணிடலாம். மார்க்கிங் கட் கொடுக்கலாம் மேலே. இப்போ இருக்கீங்களா, லைனிங் அடித்த பக்கம் உள் பக்கமாக உடைச்சிக்கோங்க. இங்கே கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிடுற இடத்துல இந்த மார்க்கிங்கை இப்படி வச்சுக்கோங்க. இந்த மார்க்கிங்கையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இதாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி இதை வச்சுட்டு லைனிங்கை வந்து மெயின் கிளாத் மேலே வைக்கணும். நான் இப்படி எடுத்து விட்ருக்கேன். உங்களுக்கு கையிலே பிடிக்கிற மாதிரி இருந்தால் கையிலே இப்படி வச்சுக்கோங்க. நம்ம சாதாரணமாக லைனிங் ப்ளவுஸ் கூட இந்த மெத்தடில் அடிக்கலாம். அடிச்சுட்டு அப்படியே உள்ள திருப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான், உள்ளே போயிடும். மெயின் கிளாத்து கொஞ்சம் மேலே வச்சு இப்படி அடிச்சிட்டோம். இதை அடிக்கும்போது இதை தூக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா ஊசியில் பட்டுச்சுன்னா ஊசி உடஞ்சிரும். எவ்வளோ உங்களால் பொறுமையாக அடிக்க முடியுமோ அந்த மாதிரி மொல்லமாக அடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் அழகாக இருந்துச்சு.